friends, welcome to our channel. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல cupcake recipe அதாவது eggless cupcake recipe எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த ரெசிபி ரொம்பவே ஈஸியா பண்ணிடலாம். நீங்களும் கண்டிப்பா உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் இன்னைக்கு 1/4 கப் பட்டர் ஆட் பண்ணிருக்கேன். அதாவது 50 grams கிட்டத்தட்ட எடுத்துர்க்கேன். இப்போ இத நல்லா பீட் பண்ணி எடுத்துருங்க. இது நல்லா பீட் பண்ணதும் நான் வந்து ஒரு 1/3 கப் அளவுக்கு பவுடர் பண்ணி வச்சிருந்த சுகர் எடுத்துர்க்கேன். அத கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி இத நல்லா mix பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி mix பண்ணுங்க. அப்பனா தான் mix பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ இத மாதிரி ஒரு ஃபில்டர் எடுத்துக்கோங்க. அதுல 3/4 கப் மைதா ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிட்டு இத நல்லா ஜலிச்சு எடுத்துருங்க. இப்போ இது கூடவே 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிட்டு இப்போ இத மறுபடியும் நல்லா mix பண்ணிருங்க. mix பண்ணதும் பார்க்க கிட்டத்தட்ட இப்படி தான் இருக்கும். இப்போ இது கூட 1/2 கப் பால் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு இத நல்லா mix பண்ணி எடுத்துருங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி mix பண்ணீங்கன்னா உங்களுக்கு mix பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். mix பண்ண அப்புறம் இது இப்படி தான் இருக்கும். நம்மளோட கேக் பேட்டர் ரெடி ஆயிருச்சு. இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு கப் கேக் லைனர் எடுத்துர்க்கேன். அதுல நம்ம இன்னைக்கு நம்மளோட பேட்டர் ஊத்த போறோம். ஃபர்ஸ்ட் இந்த கப் கேக் லைனரை நம்மளோட டின்ல ஃபில் பண்ணிரலாம். இப்போ இதல நம்ம வச்சிருக்க அந்த பேட்டர் ஊத்திருங்க. 3/4 அளவுக்கு ஊத்துங்க. 3/4 வாசி ஊத்துனா போதும். ஃபுல்லா ஊத்த வேண்டாம். அவ்வளவுதான். இப்போ இத வந்து பேக் பண்ண போறேன். 180 டிகிரி செல்சியஸ்ல ஆல்ரெடி 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிட்டேன். இப்போ இது 20 ல இருந்து ஒரு 25 மினிட்ஸ் பேக் பண்ணனும். இன்னைக்கு ஓவன் இல்லாம பண்ண போறேன். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பேப்பர் கப் எடுத்துக்கோங்க. நீங்க இதிலே கூட இந்த பேட்டர் ஊத்திக்கலாம். நான் இன்னைக்கு அதல கப் கேக் லைனர் வச்சிருக்கேன். வச்சிட்டு இதல நம்ம பேட்டர் ஃபில் பண்ணிரலாம். நான் இன்னைக்கு இட்லி பாத்திரத்தை 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிட்டேன். பண்ணிட்டு இப்போ அதல இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சிட்டு அதுக்கு மேல ஒரு சின்ன பிளேட் வச்சிருங்க. வச்சிட்டு அதல நம்ம வச்சிருக்கிற அந்த கப் கேக்க வச்சிட்டு இத ஒரு 25 ல இருந்து 30 மினிட்ஸ் வரைக்கும் லோ ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணிருங்க. அவ்வளவுதான். நம்மளோட கப் கேக்ஸ் எல்லாம் ரெடி ஆயிருச்சு. பாருங்க எவ்வளவு சூப்பரா ரெடி ஆயிருக்குன்னு. இந்த கேக் நம்மளோட இட்லி பாத்திரத்துல பண்ணது. பாருங்க எவ்வளவு சூப்பரா ரெடி ஆயிருக்குன்னு. உள்ளே நல்லா ஸ்பாஞ்சியா இருக்கு. இப்போ இதுக்கு மேல க்ரீம் வைக்கிறேன். நீங்க வேணா வச்சுக்கலாம். உங்களுக்கு வேண்டானா விட்டுலாம். இது ஜஸ்ட் ஆப்ஷனல் தான். பார்க்கிறதுக்கு அழகா இருக்குன்றதுக்காக தான் வச்சிருக்கேன். நீங்களும் கண்டிப்பா இந்த ரெசிபி உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. Thanks for watching.